அடவு நண்பர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். குழந்தை பருவத்திலிருந்து பார்த்து பழகிப்போன பாரம்பரிய தெருக்கூத்து நாடகம் இந்த கலைகளை எதிர்கால தலைமுறைக்கு கொண்டு போகணுன்ற நோக்கத்தோட இந்த அடவு யூடியூப் சேனலை எங்களுடைய சொந்த செலவுல நடத்திட்டு வரோம். எங்களுடைய இந்த வேலையை நாங்க தொடர்ந்து செய்யணும்னா உங்க ஒவ்வொருத்தருடைய உதவியும் அவசியமா இருக்கு. உங்களுக்கு விருப்பம் இருந்தா இந்த QR கோடை பயன்படுத்தி உங்களால் முடிந்த உதவியை செய்து எங்களுக்கு ஆதரவு அளிக்குமாறு அன்போட கேட்டுக்கிறோம். ஏன்னாப்பா உள்ளே ஒன்று சுத்தி கிடக்குறா பாவி. ஏன்னா சண்டாளா உள்ளே ஒன்று சுத்தி கிடக்குறா. உள்ளே ஒன்று சுத்தி கிடக்குறா. யாரு அது யாருன்னு சொல்லுமா? லூஸ் மாதிரி சுத்தி கிடக்குது உள்ளே. அம்மா எழுந்திருக்கம்மா. என்னால எந்திரிக்க முடிஞ்சா எந்திரிக்க மாட்டேன். இல்லப்பா சொல்றேன். எந்த முடியாத அளவுக்கு கத்துட்டாண்டாயா? கத்துட்டாரு. ஐயோ என்னுடைய அப்பா தவறு செஞ்சுட்டாருமா. நான் இல்லைன்னு சொல்ல எங்க அப்பாக்கு அதனால நான் உங்ககிட்ட நான் மன்னிப்பு வைக்கிற மன்னிச்சிருக்கேன். ஐயோ உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். ஏமா எனக்கு மன்னிப்புலாம் வேணாம். வேற என்னத்த வேணும்? எனக்கு கற்பு வேணும். கற்பா மானமா ஐயோ பாவம் துட்டுருந்தா வாங்கலாம். ஐயோ ஐயோ கருப்பு எந்த கடையில பங்கர்ல விக்குது? கருப்பு வேணும் கேக்குறீங்களே. இதை நான் கடையில வைக்கிற போறேன்னா இதை நான் கருப்பு வைக்கிறதுக்கு வேண்டாம் வேண்டாம். என்னமா செய்யறது? நீங்க என்ன பண்றீங்க? உங்களை நான் கையெடுத்து கும்பிடுறேன். எனக்கு கருப்பு மட்டும் வாங்கித்தாங்க. ஏமா உள்ள டபாலுக்கு அது கருப்புனா இவங்களுக்கு கருப்பு உன்னமாக்கிதே உனக்கு தெரியாதா? ஆனா உள்ள போதா பார்த்தேன். அம்மா பார்த்தோனா அவரை மன்னிச்சிடுமா. அவருக்காக நான் உங்ககிட்ட நான் மன்னிப்பு வாங்கிக்கிறேன். இல்ல வேண்டாம்மா. என்கிட்ட மன்னிப்பு கேக்குறீங்களே, கொஞ்சமாச்சு எதுனா இருக்கா? என்ன என்ன இது என்ன ஏமா அழுவறீங்க? ஊரை கூடாதீங்கம்மா. எவ்வளவு பேசுவாங்கம்மா. எவ்வளவு அசிங்கமா டேய் மாடு சனிக்கு வந்துக்குது ஓட்டறா சந்தைக்கு. மாட்டா சொன்னா ஊச்சி ஏத்துவா. அழுவறீங்க. நான் தான் எதுவும் நடக்காதுன்னு சொல்லல. அழுவறீங்க. கத்தாதீங்கம்மா. பாக்குறவங்க ஒரு மாதிரி எல்லாம் எவ்வளவு பேசுவாங்க. அசிங்கமா பேசுவாங்க. அம்மா அம்மா அப்பா நாட்டு மன்னர்மா. அம்மா 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 அப்பா இந்த மாடு கால மாடு தமிழ்நாட்டுல கிடையாது, ஆந்திரா தான். நல்லா காரஞ்சாரமா பரோட்டெல்லாம் துண்டு இருக்கும். ஓட்டு எப்படி வீடு வேணாம்மா. நான் சொல்றதை கேளு. என்னுடைய அப்பா தவறு செஞ்ச நான் இல்லைன்னு சொல்லல. கண்டிப்பா என்னுடைய அப்பா தவறு செஞ்சாரு. நான் என்ன சொல்றேன், இதுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் இருக்கா? பங்கல்ல இது வாங்கி வச்சா வாங்க பூசிடுறேன் எல்லாத்தையும். இல்ல அதே பூசி. இதுக்கு என்ன முடியும்? என்னுடைய அப்பா தவறு செஞ்சாரு. தப்பு பண்ணவங்க தண்டனை அனுபவிச்சே ஆகணும். கண்டிப்பா நான் இல்லைன்னு சொல்லல. அது எங்க அப்பா கெடுத்தது உண்மைதானே? என்னுடைய அப்பாவுக்கு நான் சரியான தண்டனை கொடுக்க போறேன். என்னம்மா? எங்க அப்பாவை நீங்க திருமணம் செஞ்சுக்கோங்கம்மா. வேலி திருமண வயதுல ஒரு மகள் இருக்கு, அவளோட வாழ மூடுங்கப்பா. திருமண வயதுல ஒரு பெண்ணை வச்சுக்க அந்த பெண்ணை கூட கட்டி பிடிக்குங்களே, அந்த பெண்ணு கருப்பு போயிட்டு வந்து நான் என்ன பதில் சொல்றது? ஏமா அவர் திட்டாதமா? அவர் திட்டாத. மது வருந்தது உண்மை. ஆனா எந்த அவர் திட்டாதமா? ஏண்டா அவர் மேல எந்த தப்பும் கிடையாது. என்ன தப்பு புள்ள உன் பேர்ல தான். யா பேர்லையா? ஆமா. நான் என்ன செஞ்சேன்? அம்மா எப்ப செத்தாங்களா அப்ப ரெண்டாம் தாரம் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கணும். உனக்கு கேட்டாங்களா? அவர் தனியே காஞ்சிங்க இருந்தா கம்மா கொள்ள இறங்கிட்டாரு. கேட்டாங்களா? அவர் கேட்கணுமா? ஒரு நாள் பெட்ரூம்ல போய் தலைகால் ஒரு மாத்தலாம் பார்த்தா 4 தலைகாணி கிழிஞ்சு போய்க்குது. மஞ்சளா வெளிய வந்து விந்துங்குது. உங்க அம்மா நினைச்சின்னு பொறாண்டிட்டு பெட்ரூம்ல சேத்தம் பாத்தியா? அது ஏன் தப்பு? என்னுடைய அப்பாவை நீங்க திருமணம் செஞ்சீங்கம்மா. எங்க அப்பா வயசாயிட்டான்னு நினைக்காதீங்க. எங்க அப்பாவை நீ திருமணம் செஞ்சீங்கன்னா சொந்த சுகம் நாடு நகரம் நாடு அனைத்து உங்களுடைய பேர்ல வச்சு நாட்டுக்கு நான் மகாராணி ஆகிறேன். நான் என்னம்மா நாகரிகமா பேசுறீங்களா? என்னம்மா வார்த்தை பேசுறீங்க? தமிழ் 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 உன்ன நான் என்னதாமா செய்யறது? எப்படி பூடுவான்? மண்டவையா தான் போவான். என்ன முதல்ல ஆரம்பத்துல சொத்துல உங்களுடைய பேர்ல எழுதி வச்சிட்டு திருமணம் செஞ்சீங்களா? வேண்டாம் வேண்டாம். அப்ப என்ன செய்ய சொல்றீங்க? உங்க அப்பாவை என்ன கட்டிக்க சொல்றீங்க? ஏன்னா என்ன கருப்பு வச்சிட்டாரு அதனால கட்டிக்க சொல்றீங்க. ஆமாம்மா. நான் சொல்ல நீங்க தப்பா நினைக்காதீங்க. தப்பா சொல்ல மாட்டேன். ஏன்னா இது ஒரு எடுத்துக்காட்டு. என்னடா ஏய் என்ன பண்ற? எடுத்துக்காட்டு ஆடுறானா? இல்ல எலுமிச்சை வச்சிங்கற. வரல வரல. நான் என்ன சொல்றேன் சொல்லுமா. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். எக்ஸாம்பிள்லாம் ஐயோ எனக்கு அப்படியே நீ சிரிச்ச உடனே பத்துக்கு நீ எரியுது. ஐயோ எரியுதா? என் கை சில்லுன்னு இது வச்சு எடுத்துக்கிட்டா ஒன்னும் இல்லம்மா. உங்க அப்பா என்ன கருப்பை கட்டிக்க சொல்றீங்க. ஆமாம்மா. ஒரு வகையில நியாயம் தான். அது இருக்கிறல்ல அந்த ப்ரோ ப்ரோ நான் ஜாக்கெட் உள்ள போறேன். ஏய் ப்ரோ நான் சகோதரர்கள் தெரியாது. அப்படி அந்த ப்ரோ உங்களை ரேப் பண்ணிடுறாரு. நானா ரேப்பா?
வாய போடுறா. அவங்க சும்மா ஒரு எதிர்ப்பு காட்டு சொன்னாங்க. நின்னுமா நானா அழிறேன். வேலைக்காரமா வேலைக்கார நீ. அப்படி அவரு உங்களை ரேப் பண்ணிட்டா நீங்க அவரை கட்டிக்கிறீங்களா? வாய போடுங்கம்மா. போய் ஒரு வேலைக்காரனை போய் சேர்த்து வேலைக்கார அப்ப கேவனை கட்டிக்க சொல்றீங்களே? அம்மா கேவன் கட்டிக்க சொல்லாதீங்க. உங்களுடைய கருப்பு போயிடுச்சு. எப்படியாப்பா திரும்ப உங்களுக்கு என்னமா போயிடுச்சு சொல்லு. இல்ல வேண்டாமா. அம்மா நான் சொல்றத கேளுங்க. என்னுடைய அப்பா நீங்க திருமணம் செஞ்சீங்க. வேணும்னா உங்க கால்ல கூட வேறுமா. வேண்டாம். என்னம்மா என் கால்ல விழாதீங்க. சொல்றீங்களே. அவ்வா நான் கட்டிக்கிறேன் உங்க அப்பாவை. ஆனா ஒரு விஷயம் சொல்லுங்க. இவர் கட்டிக்கிற என்னன்னா அப்பா அழகாது பேசுமா. அழகாது உனக்கு என்னத்தம்மா வேணும்? அப்பப்பா அழுது கிடக்குறீங்க. எனக்கு இல்ல எல்லாருக்குமே சொல்றேன். வயசுல பெரியவங்களா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு அனுபவத்துல பெரியவங்களா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு அதிகாரத்துல பெரியவங்களா இருந்தாலும் சரி, இவர் ஒரு மன்னர் தானே. ஆமா. இவர் ஒரு நாட்டுக்கே மன்னர் தானே. ஆமாமா. இவர் கொற்றவர் தானே. கொற்றவர்லாம் கிடையாதுமா, மன்னர். ஒரு மன்னர் என்றால் நீதிக்காக வாழ வேண்டும். அப்ப இவர் நீதிக்காக வாழ ஆகட்டும். செஞ்சு வேணா அண்ணனுக்கு திருமணம் நடக்குது. அங்க போச்சுங்க. அவ்வளவு அறியாத பையன் வந்துச்சு. மொட்டையை பார்த்து தம்பி வாடா, அதை கொஞ்சம் எடுத்துக்கூடா. உள்ள வாங்க. அறியாத பையனாச்சு. என்ன செஞ்ச? என்னையா தத்தா? அண்ணனுக்கு திருமணம் நடந்தது. இருங்க ஒரு திருவிழா நடக்குது. அந்த திருவிழா ஒரே ஆளா செய்ய முடியாது. ஆளுக்கு ஒரு வேலை எடுத்துன்னு செஞ்சா அந்த வேலை சுருக்கா முடியும். ஆமா. அது மாதிரி தான் அவர் மாலை போடுறாரு, நான் தாலி போடுறேன். முதல்ல ஏன்னா திருவிழா பயிர் உணவு நீங்க இப்ப என்ன சொன்னீங்க? இவரு மாலையை மாத்தினா தாலி கட்டுறேன்னு சொன்னீங்க. முதல்ல நான் பண்றேன். என்ன ஆசைப்பாரு அவனுக்கு போடா. மன்னனா இருந்தவன் மதுமருந்தினே. அதனுடைய விதியின் விளையாட்டு மலர்மாள். நான் ஒரு கொற்றவன். நானே ஒரு தவறு செய்து அடுத்தவர் குற்றத்தை சுட்டி காட்டி தண்டிக்க முடியாது. அதற்காக தான் இந்த திருமணமாள். அம்மா அப்பா தெரிந்தோ தெரியாமல் ஒரு தவறு செய்திருக்கு. செய்த தவறுக்கு உன்னித்திர மன்னிப்பு கேட்கிறேன். என் மகளா இருந்தாலும் எனக்கு நீ மகளே அல்ல. முப்பிறவில் நான் செய்த புண்ணியம். இப்பிறவனுக்கு நீ மகளாக பிறந்திருக்கிறாய். உனக்கு நான் திருமணம் செய்து வைத்திருக்க வேண்டும். ஆனால் நீ எனக்கு திருமணம் செய்து வைத்திருக்கிறாய். இந்த மலர் மாலை கொண்டு சென்று உனது தாய் இறந்து விட்டாளே மணிமேகலை, அவள் உருவ பணத்துக்கு செலுத்தி. ஆமா, நாட்டிக்கு அரிக்கரகட்ட எல்லாம் கருத்து திருமணம் செஞ்சீங்க. மாளிகை அம்மா படத்துக்கு மாட்டோம். வாய் மூடுங்கப்பா. அவளை நான் நாட்டிய காரியாவை நினைக்கவில்லை. இறந்து விட்டாலே உன் தாய் மணிமேகலை, அவளை போல் தான் நான் நினைக்கிறேன். தாய் இடத்துல அவங்கள வைக்கிறீங்க. உன்னை எத்தனை பேர் எடுத்து வந்து வைப்பீங்களே தாய் இடத்துல? இல்ல, நீ நினைப்பது தவறு. நான் என்றும் ஒருவனுக்கு ஒருத்தி தான். சரி, நீங்க எப்படின்னா இருங்க, சந்தோஷமா இருங்க. நான் மலர் போயிட்டு வரேன். திருமணம் நல்ல முறையில் முடிந்துவிட்டது. ஆடி பாடி சந்தோஷமாக இருங்கள். நகர் வளம் வருகிறேன். கொடுத்து வைத்தவர் வரி குதிரை ஏற போற விளங்காதவன். நான் பென்ஸ் வண்டியே பார்த்தேன். அது மாட்டு வண்டி, இது பல்சர். முறுக்குனா போய்க்கினே. எத்தனை வண்டியை பார்த்தா? ஐயா, நீ எல்லா வண்டி பாத்துக்கலாம், ஆனா இந்த வண்டி பார்த்த மாதிரி பாத்துக்க முடியாது. ஆமாங்க. முறுக்குனா எங்க போய் நிக்குனே தெரியாது. எங்க போய் நிக்கும்? நிக்கிற இடத்துல தான் நிக்கும். ஏடா பின்னாடி பாக்குற? டேய், என்ன பின்னாடி பாக்குற? முன்னாடி பாடுறா. டேய், என்ன அங்க பாக்குற? அது இல்ல, அவன் வாழ்க்கையில பின்னாடி என்ன நடக்குதுன்னு தெரியாம
பின்னாடி என்ன நடந்தது நமக்கு என்னடா முன்னாடி வாழ்க்கையை பார். நேரங்காலமே தெரியாது வாங்குறாங்க. என்ன பண்றது? டேய் 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 இது போல் தான் அவன் வாழ்க்கையில் பின்னாடி என்ன நடக்குதுன்னு தெரியல. அப்படியே சொன்னா கூட அவன் எங்க ஏத்துக்கிறான். டேய் நம்ம பின்னாடி எதுவும் நடக்காது. நீ சொல்றத நான் கேட்கணும். சரி பரவாயில்ல. உனக்கு முதல்ல ஒரு ஏற்பாடு பண்ணி வச்சுக்கிறேன். முதல்ல சரியான இடம் எங்க? காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்டு. விளங்காத ஒரு குழந்தையானது கருவிலே உருவாகிறது. உருவான குழந்தை மண்ணில ஜனனமாகிறது. அவள் ஜனனமாகி கன்னி பருவத்தை விட்டு மங்கை பருவடைகிறாள். அவளை கேட்ட ஒரு வரனை பார்த்து மனமுடித்து 2 இருதயங்களும் ஒன்று சேர்வதற்கு 4 சுவற்றுக்குள்ளாகி சாந்தி முகூர்த்தம் நடக்கும். 4 செவத்துக்குள்ளவா? அண்ணா ஃபுல்லா கேமரா கட்டி உள்ள வெளிய ஸ்கிரீன் கட்டி விட்டு பாத்தீங்க. கட்டாதீங்க சவுண்ட் பாக்ஸ் வச்சு. ஐயோ 4 பேர் கட்டி விட்டு பாத்து சுத்தி விளங்காத. முதல்ல சரி முதல்ல வாயில கட்டுவேன். சரி பரவாயில்ல, நான் போய் வரேன். பாத்துக்க. கெட்டதே நல்லது செய்திருக்கேன். பரவாயில்ல, உன்னை காலமுறை மறக்கவே முடியாது. சரி சரி சரி, நீ மறக்காத. கை உடுக்கு வலிக்குது. சரி வந்தா. டாடா பை பை. See you tomorrow. ஐயோ